வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணுவை சென்னை விமான நிலையத்தில் சைதாப்பேட்டை காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். மகாவிஷ்ணு என்பவர் யாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது. கடந்த 4 நாட்களாக எல்லா ஊடகங்களும் இவரை பற்றி பேசியே இவர் யாருன்னு எல்லோருக்கும் தெரிவிச்சிருக்காங்க. யார் இந்த மகாவிஷ்ணு? பரம்பொருள் அறக்கட்டளையோட நிறுவனர். இவர் நிறைய இடங்களுக்கு போய் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இவர் அசோக் நகரில் உள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு சொற்பொழிவதற்காக அழைக்கப்பட்டார். அவர் என்ன பேசுகிறாருன்னா, நம்ம எல்லோரும் ஒழுக்கமாக இருக்கணும், யாரையும் துன்புறுத்தக்கூடாது, எந்த பாவங்களும் செய்யக்கூடாது, கடவுள் ஏன் எல்லோரையும் ஒரே மாதிரி படைக்கலை, ஒருத்தரை ஏழையாக